ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நடிகை ஸ்ரீயா ரெட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். திமிரு படம் பார்த்துருப்பீங்க, விஷால் நடிப்பில். அந்த படத்தில் வில்லி கதாபாத்திரத்தில் நடித்தாங்கள்ல, அவங்க தாங்க ஸ்ரீயா ரெட்டி. சத்தியமாக அந்த கதாபாத்திரத்தை யாருமே மறக்கவே முடியாது. அப்போ நடித்தவங்க தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லா மனசுலையும் ஞாபகம் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்க. சலார் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அண்டாவை காணோம் அப்படின்னு தமிழ் படத்திலும் ஏகப்பட்ட மலையாள படத்திலும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு மலையாள படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்த இவங்களை பார்த்து ஜொல்லு விடாத ஆளே இருக்க முடியாது. இவங்களுக்கு வயசு 43. ஒரு சுழல் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸில் கூட வந்துட்டு நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு 43 வயசாகுது, பட் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. இவங்க நயன்தாராவுக்கே டஃப் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வெப்சீரிஸ் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த இவங்களை பார்த்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியில் வந்திருக்காங்க. ஸோ இதனாலேயே இவங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மீடியாவும் இவங்க பக்கம் திரும்பியிருக்கு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி இவங்க பக்கம் திரும்பியிருக்கு. இவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டாக் கூட போயிட்டு இருக்கான். நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் தமிழில் இப்போ எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இவங்க திமிரில் நடித்த கேரக்டர் மாதிரியே இன்னும் ஏகப்பட்ட படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலார் படத்தில் கூட இவங்க தான் வந்து நடிச்சிருப்பாங்க, வில்லி கதாபாத்திரத்தில். ஸோ அதனாலேயே இவங்களை அடுத்தடுத்து நிறைய கதாபாத்திரத்தில் பார்க்கலாம், நிறைய படங்களில் பார்க்கலாம். ஆனால் உச்சக்கட்ட கவச்சு நடிப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். பட் இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு பார்த்தா டெஃபினட்டாக அடுத்தடுத்த படங்களில் நிறைய ஷோஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சுமையில் மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.